திருவிருந்தில் பங்கு வரும்போது அதற்கு முந்தைய நாள் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். நீங்கள் உபவாசம் கொள்கை வர முடியலனாலும் பரவாயில்லை, நீங்கள் இருக்கிற இடங்கள்ல உபவாசத்தோடு நீங்கள் அந்த நாளை அனுசரித்து திருவிருந்து எடுத்தால் ரொம்ப அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? காட்டுறா. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனாவது வயதுல ஊழியத்துக்கு வந்தாரு? 30வது வயதுல. அவர் இந்த பூமியிலே மனுஷனாகி பிறந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் 30வது வயதிலே அவர் ஊழியத்துக்கு வந்தார் என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவர் அந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார்னா உபவாசத்தோடு ஆரம்பித்தார். எத்தனை நாள் உபவாசம் இருந்தாரு? 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்தார். அவர் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது ஆவியானவரால் அவர் அங்கே கொண்டு போகப்பட்டார். பிசாசின் சோதனைக்காக அங்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த பிசாசின் சோதனை மூன்று விதமான காரியங்கள் பிசாசுக்கும் தேவனுக்கும் உடைய ஒரு உரையாடலாக நடந்தது. 3 காரியங்கள். ஒரு காரியத்தை தம்பி சொன்னான், சின்ன தம்பி சொன்னா. என்ன சொன்னா? தம்பி சொன்ன வசனம் கூட உங்களுக்கு மறந்துட்டு பாதங்கள் தம்பி சொன்னா ஞாபகம் இருக்கா? சரி, அதுல முதலாவது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்காலம் ஆகும்படி சொல்லும் என்றார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே சோதனைக்காரன் வந்து, நீ தேவனுடைய குமாரன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிசாசுக்கு கண்டிப்பாக தெரிகிறது. அதான் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லுகளை எங்கேயாவது கல்லு அப்பமாக ஆளுன்னு சொல்லப்பட்டிருக்கிற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்பம் அப்பமா இருக்கு, மீனா இருக்கு, மாவு மாவா இருக்கு, எண்ணெய் எண்ணெயா இருக்கு, தண்ணி திராட்சை ரசமா இருக்கு. அப்படிதானே? ஆனா கல்லு அப்பமாகும். அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம். நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம வாழ்க்கையில தேவனிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். கல்லு என் வாழ்க்கையில அப்பமாகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. அதற்கு ஆண்டவர் சொன்ன அந்த 3 பதில்களையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, 40 நாள் மோசமா இருக்கிறாரு, முடிஞ்சு கீழே இறங்கி போனா அவரு சாப்பிட்டுக்கலாம். அப்படிதானே? அவருக்கு சாப்பிட்டுக்கலாம், உபவாசம் முடிஞ்சிருந்தா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த வேலையில வந்து நீ கல்லை அப்பமாக்கும் என்று சோதனைக்காரன் சொல்லுகிறான். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன? தேவனுடைய வார்த்தை நாம உண்ண முடியுமா? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை நமக்கு உள்ள போய் அது சரீரத்துக்கு அது ஒரு உணவாய் மாறுகிறது என்று நம்ம பார்த்தாலும் அதனுடைய உண்மையான கருத்து என்னன்னா,
இப்போ ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை எத்தனாயிரம் பேருக்கு போஷிக்க கொடுத்தாரு? 5000 பேர். மீதி எத்தனை கோடியில் எடுத்தாங்க? 12 கோடியில் எடுத்தாங்க. இது எங்க நடந்தது தெரியுமா? வனாந்தரத்துல தான் நடந்தது. ஆனா சோதனைக்காரன் முதல்ல அவரை சோதிக்கும் போது எங்க கொண்டு போய் சேர்த்திக்கான்? வனாந்தரத்துல. ஏன்னா வனாந்தரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அங்க சோதனைக்காரன் சொல்றான், நீ கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் என்று. அதே வனாந்தரத்துலதான் ஜனங்கள் பசியா இருந்தபோது தேவன் அந்த ஜனங்களிடத்தில் இருந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து அவர் 5000 பேர் உண்ணும்படி அதே வனாந்தரத்திலே தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு 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 அளவு இருக்கணும். பிசாச மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில நம்ப கூடாது. இன்னொரு இடத்துல அதே வனாந்தரத்துல எத்தனை அப்பம்? 4 அப்பமா சில மீன்கள். 7 அப்பம் சில மீன்கள். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 4000 பேர். மீதி எத்தனை கூட? 7 கூட. அதே வனாந்தரத்துல பசியா இருந்த போது அப்போ தேவன் நம்மிடத்துல எதை நாம் வைத்திருக்கிறோமோ அதை வைத்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றால், நாம் அப்பத்தினால் மாத்திரம் அப்பம் மாத்திரம் நமக்கு உணவல்ல, அவருடைய வார்த்தைக்கு நாம வாழ்க்கையில கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது நமக்கு வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கை நமக்கு இருக்குது? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை நாம் நம்பும் போது, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அதனாலே நமக்கு வாழ்வு கிடைக்கும். அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வு கிடைக்குமே நாம நினைக்க கூடாது. தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து வாழும்போது அது கிடைக்கும். இப்போ இன்னொரு இடத்துல திராட்சரசம் தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தண்ணியை தாடியில ஊத்தி ரசமா மாத்தி கொடுத்தாரு. சரியா? சரி. இப்போ எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே இருந்தார். 1 ராஜாக்கள் 17 எடுத்துக்கலாம். அங்கே ஒரு 1 ராஜாக்கள் 17. சரியா? இப்போ இந்த எலியா என்ற தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஆகாபை நோக்கி, என் வார்த்தையின்படியே இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று தேசத்துல எலியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை? ஆசீர்வாதம் பண்ண வார்த்தையா? இல்ல, ஒரு சாபமான வார்த்தை. என் வாழ்க்கை நான் எப்ப சொல்றனோ அப்பதான் இந்த தேசத்துல மழை பெய்யுன்னு அங்க சொல்றார். இப்போ சொன்ன உடனே தேசத்துல என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும். இப்ப பஞ்சத்திலிருந்து தப்பிக்கும்படி தேவன் எலியாட்ட சொல்றாரு, நீ போய் யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கீரியாத்தின் ஆற்றண்டைக்கு நீ போ. அதுக்கு கீழே வாசிங்க. கீழ் திசை நோக்கி போய் இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிப்பா. அங்க போசிக்க நான் உனக்கு என்ன செய்வேன்? காலத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னார். இப்போ எலியா அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையின்படியே நம்பி அவர் எங்க போறாரு? கேரி தாற்றண்டைக்கு போறாரு. அதுல கீழே எழுதிருக்கு, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு இருக்கிற கேரி தண்ணீரிலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கு போய் தங்கியிருந்தான்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த கேரி ஆற்றண்டையில் போயிருந்தான். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆனால் அவனுக்கு கர்த்தர் சொன்னபடியே காகம் என்ன செஞ்சிருந்தது? விடிய காலத்தில் அப்பம் இறைச்சி அப்பம் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகம் எப்படி கொண்டு வந்தது? அந்த தேசத்திலே வறட்சியா இருக்கிறது. ஆனா ராஜாக்கள் வீட்டுல எல்லாம் இருக்கும். ராஜா கறி சாப்பிடுவாரு, குடிகள் தான் என்ன செய்வாங்க? பட்டியா கிடப்பாங்க. ஆனா இந்த காகம் எங்க இருந்தோ அது அப்பத்தையும் இறைச்சியையும் தேவ மனுஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கு. தாகத்துக்கு அந்த கேரித்து ஆற்றியத்துல இருக்கிற தண்ணீரை அந்த தேவ மனுஷன் குடிக்கிறார். கர்த்தருடைய வசனத்தின்படியே அங்கே நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில நமக்கு பசிக்கும் போது நாம உணவுக்காக அந்த உணவு மாத்திரம் நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு பிழைப்ப வாழ்க்கை கொடுக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தை நமக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? கொண்டு வரும். அந்த மனுஷனுக்கு பசிக்கும் போது காக்க கொண்டு வருது, கரியும் அப்பதையும் காக்கா கொண்டு வருது. மாத்திரமல்ல, அதுக்கு கீழே எழுதியிருக்கிறது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் அந்த ஆறு என்ன செஞ்சு கட்டி போயிடுச்சு. மழை பெய்யலாம், ஆத்துல எப்படி தெரிஞ்சிருக்கும்? கட்டி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷன் சொல்றாரு, நீ போய் நீ எழுந்து சீதனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கிரு. அங்கே உனக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. இப்போ அந்த வார்த்தையும் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? நம்புறாரு, விசுவாசி இருக்கிறாரு. அந்த வார்த்தையின்படியே அங்க போறாரு. அங்க ஒரு அம்மா 2 விறகு பொறுக்கிட்டு, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிவு வாசலில் அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை குடிக்க கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரம் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வராமல் போகிற போது கொஞ்சம் அப்பமும் உன் கையில கொண்டு வா என்றான். அதற்கு அவன் என்ன சொன்னான்? பானையில ஒரு கைப்பிடி மாவுதான் இருக்கியா, கொஞ்சம் என்ன இருக்கு, நானும் என் பையனும் அதை சுற்றி சாப்பிடுறதுக்காண்டி 2 விறகு நான் பிறக்க போறேன் அப்படின்னு அந்த விதவை சொல்லும் போது அவன் சொன்னா, நீ சொல்லுது சரிதாம்மா, நீ சுடுற அந்த அடையில முதல்ல ஒரு சின்ன அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா. அப்போ நான் சொல்றேன், ஓ பாத்திரத்துல மாவு குறையாது, என்ன உனக்கு குறையாது, நீ வாழ்வாயின்னு அங்கு அந்த தீர்க்கதரிசி சொல்றான். அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது அது அப்படியே அங்க நடக்கிறது. அவனும் அவன் வீட்டாருக்கும் அங்க என்ன செய்யல, மாவு குறையவே இல்லை. என்ன இப்ப ஆண்டவர் மாவை என்ன செஞ்சாரு? பெருக பண்ணினார். என்ன செஞ்சாரு? பெருக பண்ணினார். மாவுக்கு பதில் வேற ஏதாவது கொண்டு வந்து தீர்க்கதரிசி மாத்தினாரா? இல்ல. ஆனா பிசாசுங்க என்ன சொல்றானா, நீ கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்றான். அதுக்கு கீழே அந்த 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 அம்மாவுடைய பையனுக்கு என்ன செய்யாம போயிட்டு, உடம்புக்கு முடியாம போயிட்டு, சரியா? அப்போ அந்த பையன் என்ன செய்யறான்? செத்து போற. உடனே செத்து போற பையனை கூட அந்த தீர்க்கதரிசி மேல மாடிக்கு கொண்டு போய் தான் இருக்கிற அறையில வச்சு அந்த பையனை சுகப்படுத்தி தன்னுடைய அந்த அம்மாட்ட வந்து கொடுக்கிறார். தீர்க்கதரிசிக்கு அந்த விதவையின் இடத்துல இருந்தே ஆண்டவர் சொன்னபடியே அங்க போஷிக்கிறாரு. மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த விதவிக்கும் அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எதனால அப்படின்னா, அவருடைய வசனத்தினால, அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நாம அர்ப்பணிக்கணும்.
தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மளை என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போனா அங்கு தேவன் கிரியை செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கை சரியா இருக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு எல்லாம் கிடைக்கணும்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படியே நம்ம வாழணும். தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. தேவ மனுஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. இது ஒன்னாவது காரியம். இரண்டாவது, பிசாசு என்ன சொல்றாரு? இரண்டாவது காரியம் மத்தேயு அதே நாள்ல பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவனுடைய துப்பறியின் மேல் அவரை நிறுத்தி தேவனுடைய குமாரனே ஆனால் சாக முடியும் ஏனெனில் தம்முடைய தூதர்கள் உம்மை குறித்து கட்டளையிடுவார்கள், உங்கள் பாதம் கடலில் இடாதபடி அவருடைய கைகளில் ஏற்றிக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. நான் இங்க சொல்றேன், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையும் அந்த 3 காரியத்தை தான் பார்ப்போம். முதல்ல மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானா அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை நம்ம வாழ்க்கையில கைக்கொள்ளும் போது நம்மளுக்கு வாழ்வு கிடைக்கும், நம்மளால வாழ முடியும்னு ஆண்டவர் சொல்றார். வெறும் உணவு மட்டும் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. தேவனுடைய வார்த்தை தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும், நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இரண்டாவது, சோதனைக்காரர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காத. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது, டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. நம்ம பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணுவோம், அது வேற. ஆனா நம்ம ஆண்டவரை சோதிச்சு பார்க்க கூடாது. சோதிச்சு பார்க்கலாம் மாட்டோம் ஆண்டவரை. நம்ம ஆண்டவரை சோதிச்சு பார்த்ததுக்கு நம்ம யார்? ஆண்டவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சோதிச்சு பார்த்தேன் என் வாழ்க்கை. அப்படி பரிசை பார்க்க கூடாது. இஸ்ராயேல் மக்கள் ஒரு கட்டத்தில் அப்படி பார்த்தாங்க. இது இந்த வசனம் எங்க எழுதிருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும். கர்த்தர் அது எங்க எழுதிருக்கு? உன் கர்த்தரை சோதிச்சு பார்க்காதது எங்க எழுதிருக்கு? உபாகமம் 6:14 எழுதிருக்கு. சரியா? உபாகமம் 6:16 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியிலே வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகி அந்நிய தேவர்களை பின்பற்றாது இருப்பீர்களாக. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை. ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, பிசாசுக்கு பதில் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார்களாக. அதான் சொல்லுது, நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பா. மாசாவிலே எங்க இருக்கு? யாத்ராகமம் 17:7 வாசிங்க. மாசாவிலே என்ன? 17:7. கர்த்தர்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் மாசா என்றும் மாசானா தேவனுடைய பரீட்சை பார்த்த ஒரு இடம். குடிக்க தண்ணி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இஸ்ராயேல் மக்கள் தங்க வாழ்க்கையில் தேவனை என்ன செஞ்சாங்க? பரீட்சை பார்த்தாங்க. அதுபோல நாமும் நம்ம வாழ்க்கையில தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. நாம் 10% காணிக்க போடுவேன், தசம்பா கொடுப்பேன். இந்த மாசம் எனக்கு அதே 10% எனக்கு தக்கன சம்பளம் வருமா அப்படின்னு நான் 10% காணிக்க கொடுத்துட்டேன். 1 லட்சம் எனக்கு வருமானம் கிடைச்சது, நான் 10,000 கொடுத்துருந்தேன். சரி, அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம 15,000 கொடுத்து பார்ப்போம், 1.5 லட்சம் வருதா பார்ப்போம். அப்படி என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தம், தேவனை பரிசுத்தம்.
உற்சாகமா முழு மனசோடு நம்ம கொடுத்தா அவர் ஆஸ்வதிக்கிறார். சங்கீதம் என்னாகாமா 14:22 வாசிங்க. என்னாகாமா 14:22. என் மகிமையையும் நான் எகிப்திலே வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனுஷரில் இஸ்ராயேல் மக்கள் 10 முறை என்ன செஞ்சாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. ஆண்டவர் பரீட்சை பார்த்தோன்னா எல்லாம் நீ எங்க போக முடியாது, கானானுக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்கேயே போட்டுட்டாங்க. அது அப்போ நம்ம வாழ்க்கையில பரீட்சை பார்க்க கூடாது. சங்கீதம் 78:18 வாசிங்க. சங்கீதம் 78:18. சீக்கிரம் சொல்லி முடிச்சிருக்கேன். தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்குது வாழ்க்கையில. நம்ம கண்ணு எதை பார்க்கும்? போஜனத்தை கேட்டு தங்கள் இதயத்தில் தேவனை என்ன செய்யறாங்க? பரீட்சை பார்க்கறாங்க. சாயங்காலம் எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. திருவள்ளூர் ஆயத்து கூடுவிக்கு வந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பசி ஆயிடுச்சு. நேரம் வந்து இந்த சாகரப்பாளத்தில் ஒரு டீ கடை இருக்கு. அங்கே போனாங்க. வாழைப்பழத்துல பச்சி போட்டுருவாங்க, சாப்பிட்டுப்பாங்க. பார்த்தா நேற்று இல்லை. உடனே ஒரு முட்டை போட்டு சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தா பசி நிற்கல. கண்ணு அந்த கேக்கு மேலேயே போகுது, முட்டைக்கோஸ் மேலேயே கண்டு போகுது. சாப்பிடலாமா இல்லை சுகர் ஏறிடுமா, இப்படி சாப்பிட ஆசையா இருக்க அப்படின்ட்டு நேரம் சரி போ வேண்டான்ட்டு அமலாப்பம்மா வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தாங்க அமலாப்பம்மா பாயாசம் இருந்துச்சு. அப்போ இச்சைக்கு ஏற்ற போஜனம் மனுஷனுக்கு எது கிடைக்கும் நம்ம வாழ்க்கை. அப்போ இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை நம்ம வாழ்க்கையை எதிர்பார்க்க கூடாது. கண்ணு பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. அதே சங்கீதத்துல 41 வாசிங்க. 78:41 அவர்கள் திரும்பி பார்த்து மட்டுப்படுத்தினார்கள். தேவனை நாம பரிச்சை பார்த்தா அவரை மட்டுப்படுத்துதான் இருக்கும் வாழ்க்கை. இந்த வருஷம் எனக்கு கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் சவுளி கிடைக்கான்னு பார்ப்போம். ஆண்டவர் எப்படி செஞ்சுக்காருன்னு பார்ப்போமா? அப்படி நீங்க பரிச்சை பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யறோம்? மட்டுப்படுத்தாரு. வாழ்க்கையில நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆனா பரீட்சை பார்க்க நம்ம கூடாது. அதே பகுதியில 56 வாசிங்க. ஆனாலும் பரீட்சை நம்ம வாழ்க்கையில பரீட்சை பார்க்கும்போது, தேவனை பரீட்சை பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாது. நாம் அதை மீறுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சட்டங்களை நாம் மீறுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய நியாயப்பிரமாணத்தை கற்பனையிலே நாம் மீறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுக்கு இடையூறும், கோபம் வரும். அதனால நாம பரீட்சை பார்க்க கூடாது. 2 கொரிந்தியர் 13:5 சொல்லுது. வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5. உங்களை நீங்களே என்ன செய்யணுமா? பரீட்சை செஞ்சு பார்க்கணும். எனக்கு விசுவாசம் இருக்கா? அப்படி பரீட்சை பாருங்க. உங்களை நீங்களே பரீட்சை செஞ்சு பாருங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்கா? எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தேனா? இந்த மாதம் நான் எப்படி வாழ்ந்தேன்? நான் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவருக்கு பிரியமா நான் செஞ்சேனா? உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பார்த்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்கள்.
அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறியுங்கள். வாழ்க்கையில நம்மளை தான் என்ன செய்யணும்? பரீட்சை பார்க்கணும். ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. இரண்டாவது, நாம தேவனை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. மூணாவது, தம்பி சொன்னாங்க, தம்பி சொன்னதான் கிடைச்சு. மூணாவது என்னது? மத்தேயு 4 வாங்க மறுபடியும் 8 சொல்லுது. மறுபடியும் பிசாசு உயர்ந்த மலையை கொண்டு போய் காண்பித்தார். பாருங்க, முதல்ல வனாந்தரத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னா அந்த கல்ல அப்பமாக்கணும். ஏன்னா அங்கதான் வனாந்தரத்துல ஒண்ணும் கிடைக்காது. ரெண்டாவது, ஆண்டவரை கூட்டிட்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையில போய் நிறுத்திட்டு நீர் உங்க கடவுளை சோதிச்சு பாருங்க. கீழே புரியும். தேவதூதர்கள் வந்து கரத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார். மூணாவது, உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. உயர்ந்த மலையில கூட்டிட்டு போய் இமயமலை மாதிரி உயர்ந்த மலையில கூட்டிட்டு போய் உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் காட்ட, எல்லா நாடுகள் அதில் இருக்கிற மகிமை எல்லாத்தையும் பிசாசி காட்டி, இந்த மகிமை இது எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாம் நான் உனக்கு தருவேன். பிசாசு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். இது எங்க எழுதியிருக்கு? உபாகமம் 6:13 வாசிங்க. உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவருடைய நாம இந்த பூமியில ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு என்ன செய்யணும்? ஆணையிடும். அவருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆணையிடும் போது, கேட்கும் போது, பிதாவாய் தேவனிடத்துல எப்படி கேட்கணும்? இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு தாங்க பிதாவை கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நாம அவருக்கு தான் நாம ஆராதனை செய்கிறவராய் இருக்கிறோம். அந்த மலையின உயர்ந்த மலையில கொண்டு போய் பூமியின் சகல ராஜ்யங்களில் காமித்தார். இப்போ வெள்ளி பொண்ணு இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. காசு, பணம், தொட்டு, மணி இது யாருடையது? ஹலோ, காசு, பணம், தொட்டு, மணி இது யாருடையது? கர்த்தருடையதா? ராயனுக்கு வரி கொடுக்குது நியாயமா? ஒரு பணத்தை கொண்டு போய் ஏசில காட்டினாங்க. அவர் அந்த பணத்தை காட்டு, அதுல என்னது? சுரூபம் என்னது? ராயனுடையது. அதை ராயனுக்கு செலுத்து. தேவனுடையது தேவனுக்கு செலுத்து. 100 ரூபாயும் ஒரே கால் தான், 500 ரூபாயும் நம்பர் தான் வேற. இது ஆண்டவர் அச்சடிச்சு கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படி தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. இந்த உலகத்தின் மகிமை அது வந்து சாத்தானுடையது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆனா அந்த கர்த்தருடைய வெள்ளியும் பொண்ணையும் கழுத்துல காதுல போடாம நம்ம வாழ்க்கையில் இருக்கும். கரெக்ட் தானே? நான் கையில மோதிரம் போட மாட்டேன், செயின் போட மாட்டேன், அது என்னுடைய விருப்பம். போடாம இருக்கலாம். ஆனா வெள்ளி பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. அது கர்த்தருடைய யாருக்கு சொந்தம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். அது நம்ம தாராளமா நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்கள்கிட்ட இருந்தா செயின் போடலாம், விதவிதமா நெக்லஸ் போடலாம், அது பத்தி ஒண்ணு இல்லை. ஆனா அதுதான் எனக்கு அழகுன்னு என்ன செய்யக்கூடாது, நாம நினைக்க கூடாது. கடவுளுடைய நாம வெறுக்க வச்சுட்டு இந்த உலகத்துக்குரிய அந்த மகிமையை பிசாசு அடிச்சார நமக்குள்ள கொண்டு வர, உலக காரியத்தை கொண்டு வர. ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் முடியும் செய்ய உலக பொருள் இருக்குது.
காசு, பணம், துட்டு, மணி. அதான் உலக பொருள். ஆனா ஆண்டவர் சொல்ல அந்த உலக பொருளுக்கும் கடவுளுக்கும் ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாதியா. ஒண்ணு அந்த உலக பொருள் வேணா நீ அடுத்த பேரு, கடவுள் வேணா நீ ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையை நம்பும் போது, அவருடைய வார்த்தையை நாம விசுவாசிக்கும் போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் நமக்கு தர உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இருப்பிடம் எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒருவருக்கு நாம் என்ன செய்யணும்? ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 24:1 சொல்லுவது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமி, இதுல இருக்கிற குடிகள் எல்லாம் கர்த்தருடையவர்கள். ஊறுகிற எறும்பு, பூச்சி, மரங்கள் எல்லாம் யாருடையது? பேயால ஒரு புழுவை உருவாக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு மகிமையை பெற்ற பிசாசால ஒரு உயிர் வாழ்கிற ஜீவனை உருவாக்க முடியாது. ஆனா உலகம் முழுவதையும் அவன் என்ன செய்யறான்? ஆதாயப்படுத்துகிறான், உலகம் முழுவதும். ஆனா அவனால ஒரு சின்ன ஜீவனை உருவாக்க முடியாது. எல்லாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் எல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. ஆமா. அதனால நாம யாருக்கு ஆராதனை செய்யணும்? ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். பணம் நம்ம வாழ்க்கையில முக்கியம். பணம் இல்லாட்டா ஒண்ணுமே. அது நம்முடைய வேலைக்கு தருகிற ஊதியம். ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்ம வேலை பார்க்கறதுக்கு என்ன தர்றாங்க? ஊதியமா தர்றாங்க. நம்முடைய உழைப்புக்கு அதை ஊதியமா தர்றாங்க. அதை வச்சு நாம தேவனுக்கும் கொடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையும் அதை சரிபடுத்திக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில முக்கியமானது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வசனம். அதான் ஒரு பக்கம் பாடினா, காசு பணம் பாவ சோகம் வேணாம் ஐயா, உங்க காலையில் துசு போல நடந்தா போதும், வேற எங்கேயும் போக ஆசை இல்லையா, ஒரு வேலைக்காரன் போல நான் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு பக்கம் பாட்டான். காசு பணம் துட்டு மணி அதெல்லாம் ஆண்டவரை தேடும் போது அது நமக்கு அதுவா அவருடைய வாழ்க்கை. அப்போ நமக்கு வாழ்க்கையில 3 காரியங்களை ஆண்டவர் பேயிட்டு சொன்னார். டிசாஸ்டர் ஒண்ணு என்னது? மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தொடர்பான். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் செவி கொடுக்கும் போது நமக்கு தேவன் வாழ்வு கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய சேர்த்த எல்லாத்துக்கும் அவர் வாழ்வு கொடுக்கிறார். 2வது என்ன சொல்லுறது? தேவனை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? பரீட்சையை பார்க்க கூடாது. நம்மளை நாமே சோதித்தறியும். இப்போ இந்த திருவிருந்துக்கு என்ன செய்யணும்? யாரை சோதிக்கணும்? தேவனை சோதிக்க முடியும்? உங்களை நீங்களே நம்மளை நாமே சோதித்திருந்து இந்த அப்பத்தை உண்ணணும், இந்த ரசத்தை பானம் பண்ணணும்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம கடவுளை வாழ்க்கையில பரீட்சை பார்க்கணும். ஏன் எனக்கு இது வந்தது? கடவுள் இது எப்படி எனக்கு அறிவிச்சாரு? அந்த யோசனையே ஹல்லேலூயா. நம்ம யாரை நம்புறோம்? ஆண்டவரை நம்பணும் வாழ்க்கை. 3வது என்னது? வாழ்க்கையில கர்த்தர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன காட்சிகள்னாலும் நடக்கலாம், எவ்வளவு கோடிகள்னாலும் நமக்கு கைக்கு வரலாம் போகலாம். ஆனா ஆராதனை தேவனுக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் நமக்கு காட்சியா இருக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும், காரியங்கள் நடக்கும். ஒரு வேலை பார்க்கும்போது அதுல அதிகமான வருமானம் கிடைக்கும். அடுத்து திடீர்னு அந்த வருமானம் போயிடும். நமக்கு அதுதான் முக்கியம் இல்லை. நாம் தேவன் ஒருவருக்கே என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனையை மாற்றக்கூடாது. பணம் இருக்கும்போது ஒரு ஆராதனை, பணம் இல்லாட்ட ஒரு ஆராதனை கூடாது. ஹல்லேலூயா.
நாம எப்பொழுதும் தேவனுக்கு அந்த ஆராதனையை செலுத்திக்கிட்டே மறுபடியும் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாய்ச்சி முடிக்கலாம். பரிசுத்த திருவிருந்து இருக்கிறதுனால யோவான் 6ஆம் அதிகாரம் பேசி சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். யோவான் 6:48 வசனம். ஜீவ அப்பம் நானே சொல்றேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர்தான் ஜீவ அப்பமா இருக்கிறார். வனாந்தரத்துல அந்த மக்கள் பசியா இருக்கும்போது அவருடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு மன்னா என்கிற உணவு உண்டாயிற்று. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எதையும் அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். தண்ணி கேட்டாங்க, தண்ணி ஆண்டவர் கொடுத்தாரு. கேட்டதை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இப்போ அவருடைய வசனத்தோடு ஜீவ அப்பம் நானே, உங்களுக்கு வாழ்வுக்கு வாழ்ற நல்ல உணவு தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு சாப்பிடுற எல்லா உணவையும் காட்டிலும் பிரெட் ரைஸ், சிக்கன் ரைஸ், அதுக்கு நம்ம சாப்பிடுறோம் பிரியத்தோடு. ஆனா உண்மையாவே வாழ்வு கொடுக்கிற ஒரு வாழ்வு நம்ம மத்தியில் இருக்குது. ஹல்லேலூயா. அது என்னது? அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அங்கே அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த பூமியில அவர் உற்பத்தி செய்யப்படவில்லை. இந்த பூமியில ஏதோ மனுஷனுக்கும் அவர் பிறக்கல. அவர் வானத்திலிருந்து வந்த ஒரு அப்பம், நல்ல அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ரெண்டென்றைக்கும் விளைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் மறிக்க மாட்டான். என்னன்னைக்கும் விளைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கு அடையாளமாக நம்முடைய சமூகத்திலே ஒரு ரொட்டி தொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இதை நாம் பாடம் பண்ண போகிறோம், பருக போகிறோம். 53 சொல்லுது, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை காணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஜீவன் வரணும்னா என்ன செய்யணும்? அவருடைய மாம்சத்தை புசிக்கணும், அவருடைய இரத்தத்தை நம்ம பானம் பண்ணணும். அப்படி நம்ம பானம் பண்ணலாம், நமக்குள்ள அவர் ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்புறேன். ஒரு நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் கடைசி நாளிலே அவர் எழுப்புவார். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில இது ஒரு மெய்யான போஜனம், மெய்யான ஒரு பானம், உண்மையான பானம். ஏன் கேத்ரின் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்திருக்கிறான்னா, இந்த திருவிருந்த நான் தவற விடக்கூடாது. அங்க எவ்வளவோ சாப்பாடு கிடைக்கும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு ஆண்டவருடைய உணவு முக்கியம், அவருடைய ரத்தம் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த வேலையிலிருந்து அங்க இருந்து இங்க பிரயாணப்பட்டு வாங்க. ஜீவனுள்ள பிதா 56 வசங்க, என் மாம்சத்தை புசித்து அப்போ ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பங்கு இருக்கு. இதை நீங்க செய்யும் போது, உண்மையாக கடைபிடிக்கும் போது, உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அவர் என்னை நினைத்திருப்பார், நான்
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவை எல்லாம் ஒழிந்து போய்விடும். நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு அடையாளம் தான் இந்த அப்பம், இந்த பானம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலும் என்னை புசிக்கிறவன் என்ன செய்வான்? பிழைப்பான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நான் பிழைக்க இருக்குது, எனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கலையே அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில இயங்கிக்கிட்டு இருந்தா, நீங்க இந்த நாளிலே உண்மையாகவே இந்த பானத்தை, இந்த அப்பத்தை உங்க வாழ்க்கையில நீங்க புசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு பிழைப்பை தருகிறவராக இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலும் பிறப்பான். கிறிஸ்து வார்த்தையாகவே இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த அப்பத்தை புசிக்கும் போது உண்மையாகவே நீங்க இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? பிழைப்பு, வாழ்க்கையில் பிழைப்பு, பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பம், உங்க தொழில் பிழைப்பு இருக்கு என்று நீங்க அவரை உங்க இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எப்போ இயேசு உங்க இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அப்பவே அவர் எங்க வந்துட்டாரு? உங்க இதயத்துக்குள்ள வந்தார். ஹல்லேலூயா. சரி, எல்லா கண்களும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் 3 காரியங்கள் சோதனைக்காரன் சொன்னார். முதல்ல என்ன சொன்னாரு? அப்போ வாழ்க்கையில முக்கியம் அல்ல, உணவு முக்கியம் இல்ல, தேவனுடைய வார்த்தை நமக்கு முக்கியம். வார்த்தையாய கடவுள் தன்னுடைய ஜீவனையை நமக்காக என்ன செஞ்சார்? தந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு பிழைப்பு இருக்கிறது. நீங்க அவருடைய வசனத்தை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நீங்க கை கொள்ளும் போது, அவருடைய வசனத்தின்படி நீங்க வாழ உங்க வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கும் போது, அவருக்கு நீங்க பயப்படும் போது உண்மையாவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் பிழைப்பு தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில தேவனை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. பரீட்சை பார்க்கிறது அது சோதனைக்காரன். ஹல்லேலூயா. அவன் சோதிச்சுக்கிட்டே இருப்பான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இவன் அப்படி, அவன் அப்படி அப்படின்னு தேவ சமூகத்துல போய் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம வாழ்க்கையில தேவனை சோதிச்சு பார்க்க கூடாது. நம்மை தாமே நிதானித்து அறிந்து சோதித்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்கா? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? நான் சரியா ஓடணும்னா, நான் சரியா இருக்கிறானே, நம்மளை நாமே சோதித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தேவன் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யும். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நாம் ஆராதனை என்ன செய்யணும்? தேவனுக்கு செலுத்தணும். ஹல்லேலூயா. 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 எல்லா கண்களையும் மூடும். அப்பாவுக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, நீங்க ஒருவேளை தேவனை பரிசு பார்த்திருந்தா இந்த வேலையில நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உங்க பரிச்சை பார்த்திருந்தா அதை மன்னிக்க ஆண்டவர்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை புதுசா மாறும் போது, உங்க வாழ்க்கையில புதிய வழிகள் திறக்க போகுது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உண்மையான அப்போ. ஆமென். ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பேருக்கு ஆண்டவரை கடத்தை கொடுத்துட்டேன், மகிமையை கொடுத்துட்டேன். உங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆண்டவரே, நான் உமக்கே ஆராதனை செய்யணும்னு சொல்லுவோம். உமக்கே ஆராதனை செய்ய மாட்டேன். உமக்கே ஆராதனை உயிருள்ள உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையிலும் நாங்கள் பாடி உண்மை துதித்து உண்மை உயர்த்தினோம். அப்பா,
ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். உமக்கென்று ஆண்டவரே அவர்களால் முயன்ற காணிக்கைகளை தந்தார்கள். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீ ஏற்றுக்கொண்டது போல இந்த ஆராதனையை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க வாழ்வு கொடுங்க ஆண்டவரே. வாழ்வு கொடுக்கும் வல்லல் நீங்க தான் ஆண்டவரே. பிசாசின் எல்லா கிரியைகளும் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. அவருடைய சோதனைகள் எல்லாம் ஜெயிக்க பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கிருபை தான் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது பரிசுத்த